லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hi 11th standard students, good evening all. Today we are going to see a revision class for quarterly examination. So let me start our session. So already நம்ம first lesson revision பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின், ஏன்னா உங்களுக்கு எல்லாமே புக் இன்டீரியர் கொஷின் அப்படின்றதால உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ், ஸோ எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் வேர்ல்டு, ரைட்? ஸோ நான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ லிவிங் வேர்ல்டு, ஸோ இங்கே எல்லாமே லிவிங் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் கோ எக்ஸிஸ்ட் வித் ஈச் அதர். ஸோ தேர் ஆர் அபவுட் எவ்வளோ மில்லியன் ஸ்பீஷஸ் இருக்குது? 8.7 மில்லியன் ஸ்பீஷஸ் ஆஃப் அனிமல்ஸ் இது வரைக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நேம் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், அகெயின் கிளாஸிஃபையும் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ 8.7 மில்லியன் ஸ்பீஷஸ் வரைக்குமே. ஸோ 86% ஆஃப் ஆல் ஸ்பீஷஸ் ஆன் தி லேண்ட் அண்ட் 91 ஆஃப் தோஸ் இன் த சீஸ் ஆர் yet to be discovered, described and catalogued. ஸோ இன்னுமே கண்டுபிடிக்க போகிறாங்க. அதில் 86% ஆஃப் ஸ்பீஷஸ் வந்து லேண்டில் இருக்கிறதும் 91% வந்து சீல இருக்கிறதுமே என்ன பண்ண போயிருக்காங்க, இன்னமும் அவங்க டிஸ்கவர் பண்ண போகிறாங்க, அதை டிஸ்கிரைப் பண்ண போகிறாங்க, தென் கேட்டலாக் மீன்ஸ் அதை அரேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து ஸோ எல்லாமே ஒன்னோட ஒன்று டிபெண்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீங்ஸ் எல்லாமே வந்து என்னது ஒவ்வொருத்தவங்களோட நம்ம இன்டர்ரிலேட்டடாக டிபெண்ட் ஆகி தான் இருப்போம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக நம்ம டிபெண்ட் ஆகிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஹியூமன் பீங் நம்ம ஃபுட்டு ஷெல்டருக்காக பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அனிமல்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூஸ்ட் அஸ் சோர்ஸ் ஆஃப் லேபர். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இல்லையா, அனிமல்ஸ் வந்து லேபர்னா அந்த ஒர்க்கர்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி காலத்துலலாம் வந்து வண்டி இல்லாத காலத்தில், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லாத காலத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டாங்கீஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போமா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. தென் புல்லக்காட், ஸோ மாடுகள் வச்சு நம்ம மாட்டு வண்டி மூலயமா என்ன பண்ணியிருப்போம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிருப்போம். ஸோ அப்போ நமக்கு அனிமல்ஸ் வந்து லேபராகவும் யூஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அனிமல்ஸ் அண்ட் தேர் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ ஹேபிட்ஸ், பிஹேவியர், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் அனிமல்ஸை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதோடைய யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதோடைய ஹேபிட்டட் மீன்ஸ் வாழும் இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பிஹேவியர், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் சாப்டர், ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் கிளாசிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன்னா என்ன, அதுக்கு என்ன அவசியம், நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், taxonomical hierarchy, nomenclature and tools for studying the taxonomy. So இது எல்லாமே தான் நம்ம இந்த யூனிட்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. Diversity in the living world. So diversity in the living world means என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை. டைவர்சிட்டினா நம்ம வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம இருக்கிற லிவிங் வேர்ல்டில் எல்லாமே சேமாக இருக்கா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? எல்லாமே வெவ்வேறு விதங்களில் தான் இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, நிறைய ஹேபிட்டட்ஸ் இருக்குது. ஓகேவா? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வரைக்குமே நம்ம இந்த லிவிங் வேர்ல்டில் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும், தனித்தன்மை இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த ஆல்மோஸ்ட் ஆல் பிளேசஸ் from polar ice caps to volcanic hot springs. ஸோ அப்போ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து நம்மளோட லிவிங் வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க, போலார் ஐஸ் கேப்ஸ்லேருந்து வல்கானிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வரைக்குமே பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நிறைய டீப்பஸ்ட் ஓஷனில் இருக்குது, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்குது, அண்ட் ட்ரைன் அண்டு பாஸ்ட் ஏரியாஸில் எல்லாமே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுதான் a new estimate of biodiversity on earth 2017 பிரகாரம். ஸோ நம்ம எவ்வளோ வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 1992ல், 2011ல், 2017ல் பிரெண்டன் எட் ஆல் அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எஸ்டிமேட் பண்ணியிருக்காரு எவ்வளோ குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், பிளான்ஸ், ஹியூமன் பீங்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய லிவிங் வேர்ல்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீஷியஸ் இன் இந்தியா. ஸோ இதுதான். ஓகேவா? இங்கே உங்களுக்கு டயக்ராம் போட்டு காமிச்சிருக்காங்க இல்லைங்களா? ஸோ நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீஷியஸ் இன் இந்தியா.
ஸோ இதில் என்னென்ன ஸ்பீஷியஸ்லாம் வந்து நமக்கு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆம்பிபியன்ஸ், ஃபிஷ்ஷஸ், இன்செக்ட்ஸ், வெர்டிபிரேட்ஸ், ரெப்டைல்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ், கிரஸ்டேஷியஸ், ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூவாக டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2016 வரைக்கும், ஓகேவா. ஸோ இங்கே த்ரெட்டன்ட் ஸ்பீஷஸ் இன் இந்தியா மீன்ஸ் எதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு, ஓகேவா, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்றது தான் இங்கே டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லிவிங் அண்ட் த நான் லிவிங். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன், ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஷோ வெரைட்டி ஆஃப் யூனிக் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர். அது கரெக்டு தானே. ஸோ என்ன அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் கேரக்டர்ஸில் வந்து தனித்தன்மையாக இருப்பாங்க கம்பேர்ட் டு நான் லிவிங் திங்ஸ். ஸோ த கீ கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர், ஸோ என்னென்ன நம்மளுடைய கீ கேரக்டர்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன கீ கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலார் ஆர்கனைசேஷன், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், மெட்டபாலிசம், growth, response to stimuli, movement, reproduction, excretion, adaptation and homeostasis. ஸோ இது எல்லாமே நம்ம பாட்னியில் படிச்சிருப்போம். attributions of living world அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. மூமெண்ட், growth, ஸோ ரெஸ்பிரேஷன், மெட்டபாலிசம், ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி, மூமெண்ட், ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்கிரீஷன், அடாப்டேஷன் அண்ட் ஹோமியோஸ்டாட்டிஸ், இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே எங்கேயும் இருக்குது, இங்கேயும், ஓகேவா. எல்லாமே லிவிங் திங்ஸோட யூனிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய சயின்டிஸ்ட்டும் டாக்ஸானமிஸ்ட்டும் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அவங்களுடைய அப்சர்வேஷனில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் பண்ணியிருக்காங்க அவங்க அப்சர்வ் பண்ண வரைக்கும். ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் இருக்குமா, இருக்காது, ஓகேவா. ஸோ அதுதான் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மைன்யூட் கேரக்டர்ஸையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஓகே, ஸோ நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். ஸோ எதுக்கு நீட், என்ன நீட் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி கம் அக்ராஸ் மெனி பிளேசஸ் வேர் திங்ஸ் ஆர் அரேஞ்ச். ஸோ இதை நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா லாஸ்ட் கிளாஸில். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கோம், ஓகேவா. ஸோ எல்லாமே ஒரு இடத்துல அரேஞ்ச் ஆகி தான் இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்த்தோம், சூப்பர் மார்க்கெட் பார்த்தோம், லைப்ரரி பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ கிராசரி ஷாப் பார்த்தோம். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு திங்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு இடம் இருக்கும், ஓகேவா. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்க்கு ஒரு இடம் இருக்கும், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ரைஸு, ஓகேவா, டால்ஸ், அதுக்கெல்லாம் ஒரு தனி இடம் இருக்கும், ஆயிலுக்கு தனியாக ரேக் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கே வந்து எல்லா இடத்துலையுமே தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ லைப்ரரிக்கு போனீங்கன்னா லைப்ரரியில் வந்து எல்லா புக்ஸுக்குமே ரேக் இருக்கும், ஓகேவா. ஸோ சப்ஜெக்ட் ஓரியன்டட் ரேக்ஸ் இருக்கும், மேகசின்ஸ் இருக்கும், நியூஸ் பேப்பர்ஸ், ஓகேவா. தென் ட்ராமா புக்ஸ் இல்லையா. ஸோ அதெல்லாம் இப்போ ஷேக்ஸ்பியர் எழுதியிருந்தானா ஷேக்ஸ்பியரோட புக்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்மளோட ரேக்கில் அரேஞ்சாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் தென் ஒரு லைப்ரரியில் வந்து நம்ம இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்டோடு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நமக்கு தேவையானதை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஈஸியாக போய் எடுத்துலாம், ஓகேவா. ஸோ இந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம், உடனே போய்ட்டு அந்த ரேக்கில் பார்த்தோன்னா நமக்கு இருக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லைப்ரரி போனீங்கன்னா புக் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த புக் அப்படின்னு நம்ம நேமாக பார்த்தாலும் என்ன பண்ணலாம், போயிட்டு புக் எடுத்துலாம். ஸோ அதுதான் அப்போ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல தான் இங்கே அனிமல்ஸ் பிளான்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அனிமல்ஸ் ஏன் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனித்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது, அது என்ன ஹேபிட்டேட்டில் வாழக்கூடியது, ஸோ அதோடைய நேச்சர் என்ன அப்படின்றத தனித்தனியாக ஸ்பிட்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றத கொண்டு வந்தாங்க, ஓகேவா. ஓகே, ஸோ அடுத்து ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் அரேஞ்ச்மெண்ட் தான், இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டாக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டடி ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஓகே, டாக்ஸானமி. ஸோ சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை தான் நம்ம டாக்ஸானமின்னு சொல்லுவோம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே, அடுத்து ஸோ நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் இல்லையா. நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃபரன்ஷியேட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸ், to know variation among the species, to understand the evolution of the species, to create phylogenetic tree among the different groups, to conventionally study living organisms. So இதுதான் need for classification. Okay, அடுத்து taxonomy and systematics அப்படின்னு சொல்லியிருக்காங்க. taxonomy நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், science of arrangement தான், ஓகேவா. So taxes means arrangement, nominance means law. So it's the science of arrangement of living organisms along with the classification description. So இதுவுமே வந்து ஒரு important 2 mark question. So all flora and microorganisms of the world. The word taxonomy was coined by first taxonomy அப்படின்ற வேர்டை வந்து யார் காயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டின் பைராமஸ் டி கேண்டோலி 1813ல பண்ணியிருக்காரு, ஓகேவா. ஸோ டாக்ஸானமி வந்து ஒரு தியரிட்டிக்கல் ஸ்டடி தான்,
ஸோ ஓகேவா தியரிட்டிக்கல் ஸ்டடி மூலமாக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அரிஸ்டாட்டல் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அண்ட் கரோலஸ் லின்னேயஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. அரிஸ்டாட்டல் வந்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி, கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்றவர் வந்து யாருன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஓகேவா உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு கேட்டால் கரோலஸ் லின்னேயஸ், வெறுமனே டாக்ஸானமி அப்படின்னு கேட்டாங்கன்னா அரிஸ்டாட்டல்னு எழுதணும். ஓகேவா அடுத்து சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சிஸ்டமேட்டிக்ஸும் டாக்ஸானமியும் சிமிலர்லி சேம் தான். ஓகேவா ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ண எல்லாத்தையுமே வந்து கிளாஸிஃபை பண்ணி அதோடைய இடத்துல வைக்கிறதுக்கு பேர் தான் நம்ம சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே அடுத்து கரோலஸ் லின்னேயஸ் இஸ் a father of modern taxonomy which is the system of classifying and naming organisms. One of his contribution was the development of a hierarchical system of classification of nature. Today this system includes 8 taxa. மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா domain, kingdom, phylum, class, order, family, genus and species. ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு 1 மார்க் கேட்கலாம். ஓகே அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு. ஸோ ஏர்லி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் வந்து ரெண்டு விஷயத்தை மட்டுமே பேஸ் பண்ணி பிரிச்சுருந்தாங்க. ஓகேவா ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதோடைய பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டி, இன்னொன்று ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டி. அது ரெண்டை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய கிளாசிஃபிகேஷனே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் கிளாசிஃபிகேஷனில் வந்து ஆக்சுவலி ஏன்ஷியன்ட் கிளாசிஃபிகேஷனில் வந்து என்னன்னா 5 அனிமல்ஸ் குரூப் வந்து அவங்க பிரிச்சிருந்தாங்க. டொமஸ்டிக் அனிமல், வைல்ட் அனிமல், க்ரீப்பிங் அனிமல், ஃப்ளையிங் அனிமல் அண்ட் சி அனிமல்ஸ் அப்படின்னு அனிமல்ஸே 5 குரூப்ஸாக பிரிச்சிருந்தாங்க. ஓகேவா ஸோ இனிஷியலி த கிளாசிஃபிகேஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் ஆர்கனிசம்ஸ் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ எப்படி அவங்க அதை பிரிச்சிருக்காங்க, என்ன பேசிஸில் அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸோடைய ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அரிஸ்டாட்டல் was the first to classify all animals in history of animals. ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். ஓகேவா ஸோ அரிஸ்டாட்டல் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு கிளாஸிஃபை. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய புக்கில் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்ற புக்கில் அனிமல்ஸை பற்றி கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இவர் நிறைய கிளாஸிஃபிகேஷன் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எதை பேஸ் பண்ணி அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காருன்னா லோகோமோஷன், வாக்கிங், ஃப்ளையிங் அண்ட் ஸ்விம்மிங் பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் கிளாஸிஃபைடு த அனிமல்ஸ் இன்டு 2. ஸோ ரெட் பிளட் செல்ஸ் இருக்கா இல்லையான்றதை பொறுத்து 2 விதமாக அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா ஸோ ஸ்விம்மிங் பேஸ்ட் ஆன் அதர் பிரசன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ். ஸோ ஒன்று வந்து எனேமியா அண்ட் இன்னொன்று வந்து அனேமா, 2 விதமாக பிரிச்சிருக்காரு. அடுத்து அரிஸ்டாட்டல் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவரால் என்ன பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் ஸோ இவர் சொல்லியிருக்காரு என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க ஃப்ராக் தான். ஓகேவா tadpoles of frogs are born in water and have gills, but when they metamorphosed into adult frogs they have lungs and can live both in water and land. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஸை வந்து அக்வாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா tadpoles ஃப்ராகோட tadpoles மட்டும் தான் வாட்டரில் வந்து பார்ன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அது மெச்சூர் ஆக வளர அதுக்கு லங்ஸு லிவர் எல்லாம் வந்துடும். ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகும், லேண்ட்லேயும் வாழக்கூடிய உயிரினமாகிடும். அப்போ நீங்கள் எப்படி ஃப்ராகை வந்து அக்வாட்டிக் அனிமலில் வந்து வைக்கலாம் அப்படின்ற நிறைய ட்ராபேக்ஸ்லாம் வந்து அரிஸ்டாட்டலோட கிளாசிஃபிகேஷனுக்கு இருந்துச்சு. பட் நிறைய ட்ராபேக்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் இருந்தாலும் ஸ்டில் நவ் நம்ம வந்து அரிஸ்டாட்டலோட கிளாசிஃபிகேஷன் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா ஸோ த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஆஃப்டர் அரிஸ்டாட்டல் அவருடைய தட் மீன்ஸ் கிளாஸிஃபை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தியோஃப்ரேட்டஸ் வந்தார். ஸோ இவர் வந்து அரிஸ்டாட்டலுடைய ரிசர்ச்சை வந்து கண்டினியூ பண்ணியிருந்தார். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ஹி ஹாஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் பாட்னி. ஸோ அப்போ ஃபாதர் ஆஃப் பாட்னி யாருன்னு கேட்டாங்கன்னா தியோஃப்ரேட்டஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா ஓகே ஸோ 16th century then the English naturalist John Ray wrote several important works through his life. His most important contribution was the endless establishment of species as the ultimate unit of taxonomy. So 1682 அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. So he published the Methodus Plantarum Nova which contained about 18,000 plant species வந்து இருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு புக்கை வந்து யார் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரே அப்படின்றவரே எழுதியிருக்காரு. ஓகேவா ஸோ ஹிஸ் காம்ப்ளிகேட்டட் கிளாசிஃபிகேஷன் was based on many combined characters as opposed to earlier taxonomists. John Ray also aimed at publishing a complete system of nature which included works on mammals, reptiles, birds, fishes and insects. ஸோ இதன் மேலேயே அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய ஸ்டடி பண்ணி ஸோ அதோடைய கிளாசிஃபிகேஷன்ஸுமே அவர் எழுதியிருக்காரு. ஓகேவா ஸோ நான் அதுக்கப்புறம் சொன்னது கரோலஸ் லின்னேயஸ். ஸோ அவர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா கரோலஸ் லின்னேயஸ். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் டெவலப்ட் a scientific system of taxonomy and binomial nomenclature naming. அதாவது சொல்லுவோம் binomial nomenclatureன்றது நேமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ binomial nomenclature which is still with modification in use. இதுவுமே இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சில மாடிஃபிகேஷன்ஸோட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா
ஸோ அரிஸ்டாட்டில் அண்ட் லினேயஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வபிள் சிங்கிள் to few traits for classification of organism. With increased knowledge of these several biological domains, many characteristics are considered for classifying organisms. This represented the phase of classical taxonomy, which was based on overall similarities and affinities derived from morphology, anatomy and embryology. So இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டிலோ லினேயஸோ ஒன்றா இணைஞ்சு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸில். ஸோ அவங்களுடைய நாலேஜ் இன்க்ரீஸில் தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். So a modification of this system is a numerical taxonomy which evolved in 1950s. This system evaluates the resemblance and differences through statistical method followed by a computer analysis to establish a numerical degree of relationship among individuals. So adukapro ivanga kandupidichadukapro later on biologists initiated studies on evolutionary and genetic relationship of an organism which led to the emergence of phylogenetic classification or cladistics அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பயாலஜிஸ்ட்லாம் அதை பற்றின ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டடிக்கு பேர் நம்ம சொல்லுவோம் பைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன் ஆர் கிளாடிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் உங்கள் புக்கில் பாருங்கள். ஸோ 3 domains ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 3 domains ஆஃப் லைஃப். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 mark கொஷின். ஓகேவா? கேட்கலாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 mark கொஷின். So 3 domains of life. So என்னென்ன 3 domains of life அப்படின்னு பார்க்கலாம். So the 3 domain classification was proposed by Carol Lewis in 1977 and his co-workers. They classified organism based on the difference in 16S rRNA genes பொறுத்து இவங்க classify பண்ணியிருக்காங்க. The 3 domain system adds the taxon domain higher than the kingdom. This system emphasizes the separation of prokaryotes into 2 domains. Prokaryotes are 2 domain பிரிச்சிருக்காரு, bacteria and archaea அப்படின்னு பிரிச்சிருக்காரு. And all the eukaryotes are placed into the domain eukarya. அப்போ prokaryotes மட்டும் 2 பிரிச்சிருக்காங்க, bacteria and archaea ன்னு சொல்லிட்டு eukaryotes eukarya அப்படின்ற domainல வச்சிருக்காங்க. ஓகேவா? Archaea appears to have more in common with the eukarya than the bacteria. Archaea differs from bacteria in cell wall composition and differs from bacteria and eukaryotes in membrane composition and RNA types. ஓகேவா? ஸோ அப்போ இவர் பிரிச்ச 2 கிளாசிஃபிகேஷன், ஒன்று ப்ரோகேரியோட்ஸ் இன்னொன்று யூகேரியோட்ஸ். ஸோ ப்ரோகேரியோட்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டொமைனில் வச்சிருந்திருக்காங்க, பாக்டீரியா அண்ட் ஆர்கியா அப்படின்ற டொமைனில். அண்ட் யூகேரியோட்ஸை யூகேரியோ அப்படின்ற டொமைனில் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்கியா வந்து என்ன இருக்குது, மோர் இன் காமன் வித் த யூகேரியா தேன் த பாக்டீரியா. அப்போ ஆர்கியா தான் வந்து அதிக அமௌண்ட் ஆஃப் அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் ஒன், டூ யூ நோ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டூ யூ நோவில் வந்து உங்களுக்கு என்ன வரும், 1 mark வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லா டூ யூ நோவும் கட்டாயம் படிக்கணும். ஸோ தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் இஸ் அ பாக்டீரியம். தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் இஸ் அ பாக்டீரியம் which can tolerate high temperature. ஸோ அப்போ ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர்லேயும் வாழக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the first DNA polymerase enzyme was isolated from T. aquaticus. It is used in PCR, polymerase chain reaction for DNA amplification. ஸோ அப்போ அந்த பாக்டீரியாவில் இருக்கிற DNA அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் DNA ஆம்பிளிஃபிகேஷனுக்காக. ஓகேவா? ஸோ இதுலேருந்து 1 mark உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ 3 domain சிஸ்டமில் கார்ல் லூயிஸ் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த 3 domain வந்து ஒன்று ஆர்கியா, ஒன்று பாக்டீரியா, இன்னும் யூகேரியா. ஸோ ஆர்கியாக்கு எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ், cyanobacteria and eubacteria, beneficial and pathogenic, and protista, fungi, plants and animalia தான் eukaryotes அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து கீழே நெக்ஸ்ட் ஒன். ஸோ டொமைன் ஆர்கியா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டொமைனையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ டொமைன் ஆர்கியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதணும். திஸ் டொமைன் இன்க்ளூட் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம், த ப்ரோகேரியோட்ஸ் which have the ability to grow in extreme conditions like volcano vents, hot springs and polar ice caps, hence also called extremophiles. ஸோ இது ஒரு 2 mark கேட்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து டொமைன் பாக்டீரியா. டொமைன் பாக்டீரியா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ பாக்டீரியா வந்து என்னது, ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். தேர் செல்ஸ் ஹேவ் நோ டெஃபினட் நியூக்ளியஸ் அண்ட் DNA exists as a circular chromosome and do not have histones associated with it. They do not possess membrane bound organelles except for ribosomes. ஓகேவா? ஸோ the cell wall contains peptidoglycan. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 mark கொஸ்டின் கேட்டாங்கன்னா டொமைன் ஆர்கியா, ஸோ டொமைன் பாக்டீரியா ஃபுல்லாகவே எழுதணும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோபயோட்டிக் அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா உங்களுக்கு கேட்கலாம் 2 markல. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டொமைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன் யூகேரியா. ஓகேவா? ஸோ டொமைன் யூகேரியா. ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
this is a 1 mark question. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி பாக்ஸில் இருக்க do you know எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ டொமைன் யூகேரியா, டொமைன் யூகேரியாவை பற்றி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ 3 டொமைன்ஸ் அப்படின்றது நம்மளோட கொஸ்டினோட நேமே. ஓகேவா? அப்போ என்னென்ன டொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன் ஆர்கியா, டொமைன் பாக்டீரியா அண்டு டொமைன் யூகேரியா. அப்போ ஒரு 5 mark கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது 3மே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 5 kingdom classification. ஸோ 5 kingdom என்னென்ன அப்படின்னு நமக்கே தெரியும், நம்ம ஆல்ரெடி பாட்னிலையும் படிச்சிருக்கோம் 5 kingdom classification. ஸோ முனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. ஓகேவா? ஸோ இதோடைய செல் டைப் என்ன, ப்ரோகேரியோட்டிக், யூகேரியோட்டிக், 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 யூகேரியோட்டிக். அப்போ வந்து முனிரா மட்டும்தான் ப்ரோகேரியோட்டிக். செல்வால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் செல்லுலார், ப்ரெசென்ட் இன் சம். ஓகேவா? ஒரு சில ப்ரோட்டிஸ்டால செல்வால் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஃபங்கையில் செல்வால் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், பிளான்ட்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அனிமல் செல்ல நம்மளுக்கு தெரியும் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய பாடி ஆர்கனைசேஷன் செல்லுலார், இதுவுமே செல்லுலார். இங்கே ஃபங்கை வந்து மல்டி செல்லுலார் டிஷ்யூ, பிளான்டே டிஷ்யூ ஆர்கன் அண்ட் அனிமேலியா டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோபிக்காகவும் இருக்கும், ஹெட்ரோட்ரோபிக்காகவும் இருக்கும். அதுவே தன்னை ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கும், அப்படி இல்லைன்னா மற்றது டிபெண்ட் பண்ணியிருக்கும். அது ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக். ஸோ இதுவுமே ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக். ஃபங்கை அப்படின்றது ஹெட்ரோட்ரோபிக் தான், ஸோ மற்றது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். Then plant autotrophic, they can prepare their own food, and animals. Okay. So 3 domain system. இதான் நம்ம சொன்னோம் இல்லையா, 3 domain system, பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியா. இது ஒரு 5 mark question. ஸோ இது 3 நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ட்ரெடிஷ்னல் 5 kingdom classification பார்த்தீங்கன்னா முனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. 6 kingdom classification பாருங்கள், பாக்டீரியா, ஆர்கியா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம புக்கில் 7 kingdoms வரைக்கும் தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆனால் 12 kingdom வரைக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பட் நம்ம புக்கில் 7 தான் இருக்குது. யூ பாக்டீரியா, ஆர்கியோ பாக்டீரியா, புரோட்டோசோவா, ப்ரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்டு அனிமேலியா. ஸோ அடுத்து டாக்ஸானமிக் ஹைரார்கி. ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 mark question. ஓகேவா? ஸோ டாக்ஸானமிக் ஹைரார்கி இன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இந்த டாக்ஸானமிக் ஹைரார்கி என்னென்ன இன்க்ளூட் இருக்குன்னு பாருங்கள். நேம்லி கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ் and other intermediate categories such as subkingdom, grade, division, subdivision, subphylum, superclass, subclass, superorder, suborder, superfamily, subfamily and superspecies. ஓகேவா? இது எல்லாமே other intermediate categories. main categories என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், namely kingdom, phylum, class, order, family, genus and species. ஓகே. ஸோ அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற மேஜர் திங்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஸ்பீஷியஸ்னா என்ன, தென் ஜீனஸ்னா என்னன்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் கேட்டாங்கன்னா அங்கே மேஜர் திங்ஸ் இருக்கு இல்லையா, மேஜர் கிளாஸிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த மேஜர் கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஓகே. அப்புறம் டூ யூ நோ, நான் ஆல்ரெடி சொன்னது தான். டூ யூ நோ புக்கில் இருக்க டூ யூ நோ எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 1 marks இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த லாஸ்ட் ஒன் இஸ் தட் மீன்ஸ் நாமன்க்ளேச்சர். நாமன்க்ளேச்சர் எதுக்காக நாமன்க்ளேச்சர் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன் ஆல் ப்ராபபிலிட்டி தீஸ் வேர்ட்ஸ் மஸ்ட் பி நியூ டு யூ பட் தே ஆல் மீன் ஹியூமன். ஓகேவா? Human in different foreign languages. There are presently more than 6,000 languages in the world and an animal can be named in more than 6,000 ways. Okay va? Unfortunately, it is impossible for anyone to have good functioning knowledge of most languages and hence there arises a need for the universally accepted scientific naming system for all organisms. The process of assigning scientific names to animals or taxonomic group is called nomenclature. So already சொன்ன மாதிரி nomenclature na naming தான். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா 6,000 லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ 6,000 லாங்குவேஜஸ்லேயும் அனிமல்ஸுக்கு வெவ்வேறு பேர்கள் இருக்குது. ஓகேவா? பட் எல்லாருக்குமே எல்லா லாங்குவேஜும் தெரியுமா அப்படின்னா அது கஷ்டம். ஸோ அதனால தான் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு நேமிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த நேமிங் ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த சயின்டிஃபிக் நேம் ஹோமோசேப்பியன்ஸ். ஹோமோசேப்பியன்ஸ்னால் யாருமா? நம்ம தான் ஹியூமன் பீங்ஸ் தான் நம்ம ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்லுவோம் சயின்டிஃபிக் நேம். ஸோ அதே போல தான் இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம பேடின்னு சொல்லுவோம், ஒரேசா சட்டைவா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் காமனாக தெரியணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச இதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நேமிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த நேமிங்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னா பை மீன்ஸ் டு, நாமன் மீன்ஸ் நேம், ரெண்டு நேம் வைக்கிறது தான். ஓகேவா? ஒரேசா சட்டைவா, சரியா, ஹோமோ சேப்பியன்ஸ் அந்த மாதிரி, சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர். ட்ரை மீன்ஸ் 3, நாமன்க்ளேச்சர் மீன்ஸ் நேம், 3 நேம் வைக்கணும். ஓகேவா? ஓகே.
ஸோ இஃப் யூ ஃபைண்ட் அன் அனிமல் வித் 4 legs, ஸோ இதுவுமே நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா பாக்ஸஸில் இருக்கிற எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். சரியா? ஓகே, நம்ம எவாலுவேஷன் பார்ட் போகலாம். ஸோ அடுத்து உங்களுக்கு டாக்ஸானமினா என்னென்ன இருக்குது? ஸோ டாக்ஸானமி ஸ்டெப்ஸ் இருக்குது, 5 mark question அண்ட் டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி. என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டாக்ஸானமி படிப்பீங்க அப்படின்ற கொஷினும் உங்களுக்கு இருக்குது. இதுவும் புக் பேக் கொஷின் தான். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் evaluation part. Okay, evaluation. A living organism is differentiated from non-living structure based on metabolism. Option C is the answer. And second question, a group of organisms having similar traits of a rank is species. And third one, every unit of classification regardless of its rank is taxon. Which of the following is not present in the same rank? Primata. What taxonomic aid gives comprehensive information about a taxon? Taxonomic key. Okay, taxonomic key. And who coined the term biodiversity? Walter Rosen. Cladogram considers the following characters: evolutionary and phylogenetic. And the 8th question, molecular taxonomic tool consists of RNA and DNA. ஓகேவா? ஸோ இதுக்கான 2 marks 3 marks எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸும் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் படிக்கணும். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட், டுடே செஷன் இஸ் ஓவர். ஸோ ப்ரிப்பேர் வெல் ஃபார் எ குவார்டர்லி எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.